சபரிமலை சீசன் வருகிற 17ஆம் தேதி தொடங்குகிறது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், ஐயன் திருவள்ளுவர் சிலை, அதனிடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை சுற்றுலா படகில் நேரில் சென்று பார்வையிட ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் படகு சேவை 1 மணி நேரம் அதிகரிக்கப்படும் என பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் இந்த ஆண்டிற்கான சபரிமலை சீசன் வருகிற நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 20ஆம் தேதி வரை 65 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த சீசனில் கன்னியாகுமரிக்கு உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், ஐயன் திருவள்ளுவர் சிலை, அதனிடையே அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி நடைபாலம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் நேரில் கண்டு ரசிக்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் சுற்றுலா படகு சேவை இடைவிடாது இயக்கப்பட்டு வருகிறது. சபரிமலை சீசனுக்கான சிறப்பு ஏற்பாடுகளையும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் மேற்கொண்டுள்ளது. தற்போது காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை சுற்றுலா படகு சேவை இடைவிடாது நடைபெற்று வருகிறது. சீசன் காலத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு வருகிற 18ஆம் தேதிக்கு மேல் சுற்றுலா படகு சேவை 1 மணி நேரம் நீட்டிக்கப்படும் எனவும், படகு சேவை காலையில் 7 மணி முதல் துவங்கும் எனவும் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆன்லைன் டிக்கெட் விற்பனையில் 20% ஆன்லைனில் பதிவு செய்யப்படுகிறது. தற்போது 4 படகுகள் இடைவிடாது இயக்கப்படுகிறது. மேலும் பராமரிப்பு பணியில் உள்ள ஒரு படகும் சபரிமலை சீசனுக்கு முன்பு சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்காக இயக்கப்படும் எனவும் பூம்புகார் போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது.